அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள், தமிழுக்கு மாசி மாதம் 16ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, பிரதமை திதி, சதய நட்சத்திரம் மத்தியானம் 1:40 வரை, அதற்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்களுக்கு. ராகுகாலம் 10 to 12 வரை, யமகண்டம் 3 to 4:30, நல்ல நேரம் காலை 9:30 to 10 வரை, 12:30 to 1:30 வரை, சாயங்காலம் 4:30 to 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போட்டுக்கிட வேண்டும். அவாய்ட் பண்ண வேண்டியது, தவிர்க்க வேண்டியது மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலர். சாப்பிடக்கூடியது உளுந்த வடை அல்லது புளியோதரை. நண்பர்களே, இப்போது ராசி பலன் நிகழ்ச்சியை பற்றி நான் டெய்லி சொல்லிட்டு வரேன். அது ஒரு 25% அக்யூரேட்டாக தான் நடக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சிலர் இன்னும் அவங்களோட எதிர்காலம், நிகழ்காலம், குழந்தை குட்டி, வேலை, தொழில், அரசியல் தொடர்புகள், உடல் ஆரோக்கியம், பெற்றோர்களோட உடல்நிலை, கணவன் மனைவி உறவு போன்றவற்றை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். இப்பொழுது நம்ம இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் பூச நட்சத்திரத்தில் உள்ளவங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதை தொடர்வோம். பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதுவும் முற்பாதியில் பிறந்தவர்கள், கடல் வளம், கடலிருந்து வரக்கூடியது முத்தாக இருக்கலாம், சிப்பியாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், உப்பாக இருக்கலாம், அது சார்ந்தது அந்த தொழில். திரவப்பொருள், தூது போன்றவர், தூது செல்வது, அது அந்த கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் சிம்பிளாக தூது செல்வதாக இருக்கும். பெரிய லெவலில் இருந்தால் கிராண்ட் அம்பாசிடர், நாடு வெளிநாட்டு கிராண்ட் அம்பாசிடராக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அந்த தூதுங்கிற கணக்கில் தான் வரும். தூது போன்றவற்றையும். பிற்பாதியில் பிறந்தவர்கள் மருத்துவம், பேப்பரு, கட்டுமான பொருள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, அரசியல், பாலிட்டிக்ஸு, கோல்டு, பிஸ்னஸ் போன்றவற்றிலும் வாழ்வில் உயர்வடைவார்கள். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடும். அதே மாதிரி உங்கள் சுய சம்பாத்தியம் மூலம் சொத்துக்கள் வாங்கலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கும். தொழிலில் அதிக நன்மைகள் விளையும். அடுத்து ரிஷபராசி. வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் கூட பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது. பெரிய அளவு பாதிக்கக்கூடிய அளவுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகம் இல்லை. வீணலைச்சல், கவலை ஆகியவை இருந்தாலும் மனதில் ஒரு நிம்மதி இருக்கிறது. பெற்றோர் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கிறது. ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் ஆகியவற்றில் சிறிதளவு லாபம், மிகப்பெரிய லாபமும் கிடையாது, மிகப்பெரிய லாஸும் கிடையாது, சிறிதளவு லாபம் கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. சிறிய தனலாபம் உண்டாகிறது. தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள், சுப்பீரியர்ஸோட ஆதரவு கிடைக்கும். இவங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலம் அதிக நன்மைகள் ஏற்படாது. ஸோ போகிறதுக்காக வேஸ்ட்டு செலவு தான். கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது, ஏனோ தானோன்ட்டு தான் இருக்கிறது. கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. காரணமில்லாத ஒரு பயம் மனசை அலக்கழிச்சிக்கிட்டு, என்ன பயம்னே தெரியல. நைட்டு கெட்ட கனவு கண்டதனோட பாதிப்புகள் மனசில் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. தொழிலில் இடையூறுகள் வந்து கொண்டே இருப்பது,
ஒரு சலிப்பை ஏற்படுத்தி, என்னடா வாழ்க்கை எப்பவும் போராடி போராடி ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறது. பொருள் இழப்பு கூட உண்டாகிறது. மனைவியிடம் கோபமாக பேசுவதால் இருவரிடையே மனத்தாங்கல் உண்டாகிறது. அடுத்து சிம்மராசி. முன் யோசனையுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. வீண் வம்பு வழக்குகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பிரயாணங்கள் அடிக்கடி வந்து சேர்ந்தாலும் அதனால் நன்மை எதுவும் ஏற்பட போவதில்லை. வாயு தொல்லை ஏற்பட்டு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. அதனால் வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து கன்னிராசி. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கிறது. வழக்குகளில் நல்ல முடிவு கிடைக்கிறது. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது. நோய் தொல்லை விலகி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் எல்லாருமே ஓரளவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். அடுத்து துளாராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்திலேயே நடக்கின்றன. ஸோ அதை அதிகம் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடத்தினா கூட வருந்தத்தக்க சில நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. மனைவியை மக்களும் உதவியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றார்கள். தொழிலில் சற்று மந்த நிலையே. அடுத்து விருச்சிக ராசி. மனக்கவலை சற்று அதிகம்தான். தொழிலில் காரணமாக கொஞ்சம் மனக்குழப்பம் வர வாய்ப்பு உள்ளது. தொழிலில் அஜாக்கிரதை வேண்டாம். மிகவும் கவனமாக செயல்படுங்கள். நல்லதும் கெட்டதுமான நிகழ்ச்சிகளே கலந்து நடைபெறுகின்றன. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறைந்து போகிறது. சாதிக்கக்கூடிய வெறி இல்லை, ஒரு ஃபயர் என்பது இல்லை. அன்னைக்கு கால்வலி அதிகம் ஏற்படுகிறது. அடுத்து தனுசு ராசி. நண்பர்கள், உறவினர்கள், பெரியோர்கள் ஆதரவு உதவி அதிகமாக இருக்கிறது. மனக்கவலைகள் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. புத்தாட நகைகள் வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள், வீண் அலைச்சல்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கலாம். புதுமனை குடியேறலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் வெற்றியும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. நண்பர்கள், உறவினர்களுடன் நிதானமாக பேசுங்கள். உங்களது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு விரக்தி நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. சோம்பலை ஒதுக்கி வைத்துவிட்டு அது எக்ஸசைஸு, வாக்கிங்கு, ஜாக்கிங் போன்றவற்றை தவறாமல் செய்து வாருங்கள். அதே மாதிரி எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை ஒதுக்கி வையுங்கள். அதில் ஈடுபட வேண்டாம். திருடர் பயம், பண விரயம் உண்டாகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியாகவே இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாக இருக்கின்றது. மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். நவகிரகம் அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவார்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.